4 மாநில தேர்தல் தேதி அறிவிக்கப்படும்னு நேற்று எதிர்பார்த்த சூழல்ல மகாராஷ்டிராவுக்கும் ஜார்க்கண்டுக்கும் தேர்தல் தேதியை அறிவிக்கல. ஜம்மு காஷ்மீருக்கும் ஹரியானாக்கு மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. இல்ல முழுக்க முழுக்க அரசியல் இருக்கு. ஒவ்வொரு முடிவுலையும் இந்த அரசினுடைய தலையீடு, குறுக்கீடு, மறைமுகமான ஒரு ஆதிக்கம் இருக்கிறத ஒரு செயலும் நிரூபிச்சுக்கிட்டே தான் வருது. தெரியுமா? எப்பயுமே கோர்ட்டு தலையீடு. ஒரு ரூமுக்குள்ள போறீங்க, 2 மிஷின் இருக்க போது, அதே 10 போலீஸ்காரன் தான் வெளியில் நிக்க போறான். அங்க ஒரு மிஷின் வச்சா பாதுகாப்பு இருக்கு, 2வது மிஷின் வச்சா ஐயோ பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். யாரு காதல சார் பூ சுத்துறீங்க? இவங்க முதல்வர் வேட்பாளர் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணி எலெக்ஷன் டேட் அறிவிப்பாங்கன்னு தயாராயிட்டாங்க. பிஜேபியில இந்த டிஸ்கஷன் நடந்திருக்கலாம். அவங்களும் சரி நீங்க மட்டும் நடத்துங்க, நாங்க இதுல கலந்துக்கல இல்லை, அவங்களும் இருக்கலாம். ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு கொஞ்சம் அனுசரணையா போறது இயல்பான ஒண்ணு. ஏன்னா பாதுகாப்புக்கு மற்ற சில ஏற்பாடுகளுக்கு அரசு அனுசரிச்சு தான் தேர்தல் ஆணையம் இயங்க முடியும். இவ்வளவு அப்பட்டமாக விதி மீறணும் அவசியம் இல்லை. விடுதலை நாள் சுதந்திர தினத்தன்னைக்கு நடந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு இருக்கை ஒதுக்கீட்டுல ஒரு உரிய முக்கியத்துவம் தரல. அதுவும் வெளிப்படையாவே தெரியுது. ராகுலை அவமானப்படுத்துகிற ஒரு சிற்றின்பம்னு சொல்லலாம். பிஜேபி அனுபவித்த சிற்றின்பம். நாடறிஞ்ச ஒரு முகம். இல்லை அவர் வருவார்னு தெரியாது. நீங்க சீட் நம்பர் போட்டு தான் இன்விடேஷன் கொடுத்து அனுப்புறீங்க. ஒருத்தர் ரிசீவ் பண்ணி கூட்டி போய் உட்கார வைக்கிறாரு. ஒலிம்பிக் வீரர்களுக்கு உட்கார இடம் கொடுத்தோம்னா அப்போ காங்கிரஸ் வந்து கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே வரலையே பிஜேபி இருந்து. ராஜ்நாத் சிங், அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் எப்படி முன்வரிசையில் உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு கேட்டதுக்கு பதிலே வரலையே. அந்த 2 அவருடைய எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் 2 பேர் தான். 2 சீட்டை போடல. உங்களுக்கு என்ன கஷ்டம்? புரிஞ்சுக்கிட்டு மனசு இருந்தா இது 1 நிமிஷத்து வேலை. விதண்டவாதம் பண்ணீங்கன்னா அது நாள் கணக்கில் மணிக்கணக்கில் வாதிச்சுக்கிட்டே போகலாம். அவர்களுக்கு அந்த மனசு இல்லைன்னு தெரியுது. ஏதோ ஒரு கடுப்பை இப்படி காட்டுறாங்க தான் நான் பார்க்குறேன். இதே போன்றுதான் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களை ஜெயலலிதா அவர்கள் நடத்தினாங்க. அடுத்து எலெக்ஷன்ஸ் வரும்போது மக்கள் சரி அதே மாதிரி நாங்களும் நடத்தணும்னு வெளிப்படையாக சொல்லிட்டு போங்க. மக்கள் அதை எப்படி காரி உமிழ்ந்தார்களோ அதே மாதிரி இதையும் அவங்க நடத்திட்டு போகட்டும். வணக்கம், இது தி சவுத். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு SP லட்சுமணன் அவர். சார் வணக்கம். சார் வணக்கம். 4 மாநில தேர்தல் தேதி அறிவிக்கப்படும்னு நேற்று எதிர்பார்த்த சூழல்ல மகாராஷ்டிராவுக்கும் ஜார்க்கண்டுக்கும் தேர்தல் தேதியை அறிவிக்கல. ஜம்மு காஷ்மீருக்கும் ஹரியானாக்கு மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. அதற்கான காரணங்களா சில விஷயங்கள தேர்தல் ஆணையர் சொல்றாரு. அங்க பருவநிலை கடந்த சூழல்கள், அப்புறம் மற்ற பண்டிகைகள்லாம் வருது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதற்கு பின்னாடி அந்த காரணங்கள் மட்டும்தான் இருக்கா, இல்ல பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்? அரசியல் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, பிஜேபி குறிப்பாக மோடி தலைமையிலான பிஜேபி அரசு ஆட்சிக்கு வந்த கடந்த 10 ஆண்டுகளாகவே தேர்தல் ஆணையத்தை தங்களுடைய கைப்பாவையாக தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தின வரலாறு உண்டு. அங்க ஒன்று இங்க ஒன்று, எப்பயாவது ஒரு விஷயத்துல கொஞ்சம் மென்மையா போங்க அப்படின்றதோடு இருக்கலாம. ஒவ்வொரு முடிவுலையும் இந்த அரசினுடைய தலையீடு, குறுக்கீடு, மறைமுகமான ஒரு ஆதிக்கம் இருக்கிறத ஒரு செயலும் நிரூபிச்சுக்கிட்டே தான் வருது. காங்கிரஸ் இது காஷ்மீர் சட்டசபைக்கு தேர்தல் அறிவிச்சதை எடுத்து பார்த்தீங்கன்னா 3 கட்டமா ஒரு தடவை எல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. சட்டமன்றத்தில் போன தடவை நடந்திருக்கணும். ஏன் நடந்ததுன்னு கேட்டா பாதுகாப்பு காரணங்கள்ங்கிறாங்க. எவ்வளவு அப்பட்டம் மக்களை ஏமாத்துற செயல் அது தெரியுமா? கோர்ட்டு தலையீடு. ஒரு ரூமுக்குள்ள போறீங்க, 2 மிஷின் இருக்க போது, அதே 10 போலீஸ்காரன் தான் வெளியில் நிக்க போறான். அங்க ஒரு மிஷின் வச்சா பாதுகாப்பு இருக்கு, 2வது மிஷின் வச்சா ஐயோ பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். யாரு காதல சார் பூ சுத்துறீங்க? இப்படி எல்லாம் ஏமாத்தி தான் 10 ஆண்டுலாம் இங்க தேர்தலே வரவிடாம பார்த்தாங்க. சரிதானே? இப்போ ஏதோ அறிவிக்கிறாங்க, மாநில அந்தஸ்தை கொடுப்பாங்கன்னு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம இதை எங்கேயோ காஷ்மீர்ல தானேன்னு நம்ம தள்ளி வேடிக்கை பார்த்தோம்னா நாளைக்கு நம்மளுடைய உரிமைகளை பறிப்பாங்க. இது எல்லா மாநில மக்களுக்கும் அந்த பயம் இருக்கு. மாநில அந்தஸ்தை பறிப்பாங்கன்னு 3 பிரிச்சு 3 யூனியன் பிரதேசம் ஆகுனா யாரால என்ன பண்ண முடியும்? கொய்ய முறையான கூக்குரல் போடுவீங்க, போராட்டம் பண்ணுவீங்க, அவ்வளவுதானே. அப்படியே பழகிடுன்றதான். 10 வருஷம் விட்டாங்க பாத்தீங்களா மாநில அந்தஸ்தை பறிச்சு. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வர மாதிரி அதை அறிவிச்சாங்க. மகாராஷ்டிரால மழைங்கிறதெல்லாம் மக்கள் காதில் பூ சுற்றுகிற வேலை. அடுத்த வாரமா ஷெட்யூல் அறிவிக்க போறீங்க? இல்ல, அங்க இன்னும் ஏதேதோ சில நலத்திட்டங்கள் அறிவிக்க போறாங்க. அதுக்கெல்லாம் அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு கால வரையறை இல்லாமல் உங்க இஷ்டத்துக்கு டயத்தை எடுத்துக்கோங்க, அறிவிச்சுட்டு சொல்லுங்க, நாங்க அப்புறம் தேதி அறிவிக்கிறோம். இவங்க முதல்வர் வேட்பாளர் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணி எலெக்ஷன் டேட் அறிவிப்பாங்கன்னு தயாராயிட்டாங்க. இல்லை, அது பிஜேபியில இந்த டிஸ்கஷன் நடந்திருக்கலாம். அவங்களும் சரி நீங்க மட்டும் நடத்துங்க, நாங்க இதுல கலந்துக்கலன்னு இல்லை, அவங்களும் இருக்கலாம். ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு கொஞ்சம் அனுசரணையா போறது இயல்பான ஒண்ணு. ஏன்னா பாதுகாப்புக்கு மற்ற சில ஏற்பாடுகளுக்கு அரசு அனுசரிச்சு தான் தேர்தல் ஆணையம் இயங்க முடியும். ஆனா இவ்வளவு அப்பட்டமாக விதி மீறணும் அவசியம் இல்லை. ஜார்க்கண்ட்லேயே அதே தான். இன்னும் அவங்க கொஞ்சம் பொலிட்டிக்கல் கேமுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் தயாராகணுங்கிறதுக்கு இவ்வளவு தூரம் நீங்க லெவரேஜ் கொடுக்குறீங்கன்னா தன்னாட்சி பெற்ற சுதந்திரமான அமைப்புன்னு சொல்றதுக்கே வெட்கப்படணும். நிச்சயமாக இந்த தேர்தல் அறிவிப்புல தேதிகள் அறிவிச்சதுல
இப்படி பிரிச்சு அறிவிக்கிறதுல முழு அரசியல் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு பெரும்பான்மைக்கு கஷ்டப்படுற சூழல்ல இனிமே கொஞ்சம் அவங்களுடைய நீங்க குறிப்பிட்ட மாதிரி வாழ ஆட்டுறதெல்லாம் அவ்வளவா இருக்காது அப்படின்னு சொன்ன சூழல்ல அடுத்த வர எலெக்ஷன்ல முக்கியமான எலெக்ஷன் 4 மாநிலம் இதுவரைக்கும் வந்து ஹரியானாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் தனித்தனியா எலெக்ஷனே நடத்தினது இல்லைன்னு ஹிஸ்டரி சொல்லுது. முதல் முறையா அப்படி ஒன்று நடக்குதே சார். இல்லை தான் சொல்கிறேனே, அவங்க மகாராஷ்டிராவில் சில கணக்கீடுகள் போடுறாங்க. கூட்டணிகள் முடிவாகாமல் இருக்கலாம், அல்லது புதிய கூட்டணி உருவாக்கலாம்னு நினைக்கலாம், அந்த பேச்சுவார்த்தை நடத்தலாம். அப்படி ஒருத்தர் வராருன்னு சொன்னால் நீ இதை அறிவிக்கன்னு சொல்லலாம். ஒரு நலத்திட்டமோ ஒரு கொள்கை சார்ந்த விஷயமோ அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கோம் சார். இதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். இவ்வளோ அப்பட்டமா நேரம் கொடுக்கக்கூடாது. நான் யதார்த்தமாக தான் நானும் பேசுகிறேன். நான் திரும்ப சொல்கிறேன், ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு கொஞ்சம் அனுசரணையாக போகிறது இயல்பான ஒன்று. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, என்னடா எப்படி சொல்கிறாலும் நினைக்க வேண்டாம். தீனா ஒன்று நாக்கு சுடாது, ஆனா தீ இருக்கிறது நிஜம், சொல்லிதான் ஆகணும் நம்ம. ஆனா இவ்வளவு அப்பட்டமாக இவ்வளவு எல்லை தாண்டி போய் இப்படி ஒரு அடிமை மாதிரி இருக்கிறத, இது இன்னைக்கு வேணா அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். நாளைக்கு இதே தவிர நாளைக்கு காங்கிரஸோ வேறு ஒரு புதிய கட்சியோ மத்தியில் ஆட்சியில் நம்ம செஞ்சா பிஜேபிக்கு எவ்வளவு வலிக்கும். ஜனநாயகத்துக்கு இது நல்லதல்ல. சீக்கிரம் அறிவிப்பாங்க நம்ம எதிர்பார்க்கோம். ஓகே, விடுதலை நாள் சுதந்திர தினத்து அன்னைக்கு நடந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு இருக்கை ஒதுக்கீட்டுல ஒரு உரிய முக்கியத்துவம் தரல. முதல் சீட்ல மத்திய அமைச்சர்களோடு அமர வைக்கப்பட வேண்டிய எதிர்க்கட்சி தலைவரை 5வது சீட்ல உட்கார வச்சிருக்காங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. அதுவும் வெளிப்படையாவே தெரியுது. ராகுலை அவமானப்படுத்துகிற ஒரு சிற்றின்பம்னு சொல்லலாம். பிஜேபி அனுபவித்த சிற்றின்பம், சிறுபிள்ளைத்தனமான ஒரு காரியம்தான். நாடறிஞ்ச ஒரு முகம். இல்லை அவர் வருவார்னு தெரியாது. நீங்க சீட் நம்பர் போட்டு தான் இன்விடேஷனை கொடுத்து அனுப்புறீங்க. ஒருத்தர் ரிசீவ் பண்ணி கூட்டு போய் உட்கார வைக்கிறாரு. ஒலிம்பிக் வீரர்களுக்கு உட்கார இடம் கொடுத்தோம்னா அப்போ காங்கிரஸ் வந்து கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே வரலையே பிஜேபி இருந்து. ராஜ்நாத் சிங், அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் எப்படி முன்வரிசையில் உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு கேட்டதுக்கு பதிலே வரலையே. அவர்கள் வகிக்கிற இலாக்காக்கள் வேணா ராகுல் காந்திக்கெல்லாம் இருக்கலாம். ஆனால் அதே அந்தஸ்து, அவர்கள் வகிக்கிற அதே மத்திய அமைச்சர் அந்தஸ்துல தான் இன்னைக்கு ராகுல் காந்தி இருக்கிறார். ஒரு சீட்டு தானே சார், ஒரு 2 மணி நேரம் உட்காந்து நிகழ்ச்சிகளை பார்த்தாங்க போட்டுன்னு இல்லை. அவர் எந்த அளவுக்கு சிறுபிள்ளைத்தனமாக ஒரு கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அது வெட்கப்பட வேண்டிய ஒலிம்பிக் வீரர்களுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதற்கு பிறகு சரிங்க, ராகுல் காந்தியோட இன்னொருத்தர் வராருன்னா 2 அவை தான் ஜனநாயகத்தினுடைய தூண்கள். நாடாளுமன்றத்துல 2 அவைகள் இருக்கு. அந்த 2 அவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர்னு ஒருத்தர் 2 பேர் தான். 2 சீட்டை போடல, உங்களுக்கு என்ன கஷ்டம்? புரிஞ்சுக்கிட்டு மனசு இருந்தா இது 1 நிமிஷத்து வேலை. விதண்டவாதம் பண்ணீங்கன்னா அது நாள் கணக்குல மணிக்கணக்கில் விவாதிச்சுக்கிட்டே போகலாம். அவர்களுக்கு அந்த மனசு இல்லைன்னு தெரியுது. ஏதோ ஒரு கடுப்பை இப்படி காட்டுறாங்க தான் நான் பார்த்துக்கிறேன். கடந்த செஷன்ல நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல ராகுல் காந்தி பேசிய விதம் நாடு முழுக்க ஒரு அதிர்வலைன்னு சொல்ல மாட்டேன், கவனிக்க வச்ச ஒரு பேச்சா இருந்தது இல்லையா? அந்த எரிச்சல் தந்த விளைவுன்னு தான் நான் பார்க்குறேன். சுதந்திர தினத்துல ஒரு உலகம் முழுக்க இருந்து அது ஒரு சிறப்பு விருந்தினர்களை வர வச்சு நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில இவ்வளவு கீழ்த்தரமா நடந்திருக்கிறது பிஜேபி தவிர்த்திருக்கலாம். ராகுல் காந்தியை பழிவாங்க எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரியான நிகழ்ச்சியில நீங்க இப்படி அவமானப்படுத்துறதுனால என்ன கிடைச்சிட போதும்? அது குறித்து ராகுல் காந்தி அவர்கள் எதுவும் பேசல. பட் காங்கிரஸ் தொண்டர்கள் கொந்தளிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய கேசி வேணுகோபால் வெளிப்படையாக பேட்டியே கொடுத்தாருல, நீங்க இவருக்கு இடம் கொடுக்கல, ஒலிம்பிக் வீரர்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமனுக்கு எப்படி இடம் கொடுத்தீங்க? பக்கத்துல இன்னொரு சேர் பொருள் என்ன இருக்கு சார்? ஒண்ணுதான் இருக்கு, ராகுலா மல்லிகார்ஜுன கார்கேவா? சரி பரவாயில்ல, ராகுல் உட்காரட்டும் தான் மல்லிகார்ஜுன கார்கே சொல்லுவார். அவர் மல்லிகார்ஜுன கார்கே இன்னைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், இந்த நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர். அவரு இவர் நாடாளுமன்றத்தை எதிர்கட்சி தலைவர். எந்த வகையில பார்த்தாலும் அந்த 2 பொறுப்புகளும் தவிர்க்க முடியாத பொறுப்புகள். அந்த நபர்களை மறந்துருங்க. அந்த அவர்கள் வகிக்கிற பொறுப்புக்காவது 2 இருக்கைகளை முன்னாடி போட்டிருக்க வேண்டாமா? திரும்ப சொல்றேன், வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு சிற்றின்பம் தர்ற ஒரு விஷயம் தான். பிஜேபிக்கு இதுல போயா ஒரு இன்பம் கிடைச்சதுன்னு நான் நிஜமாவே வெட்கப்படுறேன். இதே போன்றுதான் தமிழ்நாட்டுல ஸ்டாலின் அவர்களை ஜெயலலிதா அவர்கள் நடத்தினாங்க. அடுத்து எலெக்ஷன்ஸ் வரும்போது மக்கள் சரி அதே மாதிரி நாங்களும் நடத்தணும்னு வெளிப்படையா சொல்லிட்டு போங்க. மக்கள் அதை எப்படி காரி உமிழ்ந்தார்களோ அதே மாதிரி இதையும் அவங்க நடத்திட்டு போகட்டும். நல்ல விஷயங்களை தான் முன்னுதாரணத்துக்கு எடுத்துக்கணும் சார். ஜெயலலிதா தவறு ப்ரொசீஜர் இதுதான் இல்ல, ப்ரொசீஜர் இல்ல, பெருந்தன்மை வேணும்னு சொல்றேன் சார். விதி அப்படி இருந்தா கூட வாங்க நீங்க உட்காருங்க, என் சீட்ல உட்காருங்கன்னு சொல்றதுதான் சார் பண்பாடு. ஜெயலலிதா தப்பே பண்ணதா கூட தப்பையா எடுத்துக்கணும். அவர்கள் செஞ்ச நல்லதை தான் முன்னுதாரணத்துக்கு, இல்லை ஜெயலலிதா தூக்கி தள்ளி வச்சிடணும். அவர் செஞ்ச நல்லதை தான் முன்னுதாரணத்துக்கு எடுத்துக்கணும் தவிர தவறுகளை தூக்கி பிடிக்க கூடாது. ஏதோ காரணம் பண்ணிட்டாங்க. ராகுல் வேணா பெருந்தன்மையா அதை எடுக்காம இருந்திருக்கலாம். பட் இது இன்னைக்கு விட்டோன்னு நாளைக்கு வேற இடத்துல இதே இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்ட அவமானத்துக்கு எடுத்துட்டு போவாங்கனாலதான் காங்கிரஸ் கட்சி உரிய நேரத்துல அந்த பிரச்சனையை எழுப்பி இருக்கிறாங்க. இனிமேலாவது அவர்கள் மனதில் மாற்றம் வருதான்னு பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.